வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். முன்னாடி எல்லாம் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலையோ அல்லது முஸ்லிம்களுடைய சொத்துக்களையோ சூறையாடணும், அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் செய்யணும், நீண்டகால சட்ட போராட்டங்களை செய்யணும். ஆனா இன்னைக்கு பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அபகரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்காக சட்டங்களை கொண்டு வந்தா போதும் அப்படிங்கிற அடிப்படையில வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் 2024 ஆகஸ்ட் மாதம் கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு பாராளுமன்றத்தில் மிக கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அது விசாரணைக்கு சென்றது. அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுல எதிர்கட்சிகள் இருப்பார்கள், ஆளும் கட்சியும் இருப்பாங்க. அந்த கூட்டுக்குழுடைய விசாரணையில எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், அதாவது தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆராசா மாதிரியான ஆட்கள், ஓய்சி மாதிரியான ஆட்கள் எல்லாம் அதற்கு கடுமையான மாற்று கருத்துகளையும் அதுல திருத்தங்களையும் சொன்னதுக்கு பிறகு கூட அந்த திருத்தங்கள் எதையுமே செய்யாம மீண்டும் இன்றைக்கு நேற்றைய தினம் மக்களவையில் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 288 பேர் அதை ஆதரித்திருக்கிறார்கள், 232 பேர் அதை எதிர்த்திருக்கிறார்கள். இனி அடுத்து மாநிலங்களவையில் நிறைவேறுச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அடுத்த கட்டமாக சட்டம் அமுலாக்கப்படும். சரி, இந்த சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு திமுகவும் சரி, மாற்றுக் கட்சிகள் பாஜகவிற்கு நேர் எதிராக அரசியல் செய்யக்கூடிய அத்தனை கட்சிகளுமே இதை ஒரு பாசிச சட்டம், இஸ்லாமியர்களுக்கு விரோதமான சட்டம், இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படலாம், அரசுடையமாக்கப்படலாம், அதற்கான திட்டம் தான் இது பாஜகவுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக எல்லாரும் விமர்சிக்கிறார்கள். பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல இது முஸ்லிம்களுடைய நலனுக்கான சட்டம், வக்ஃப் வாரிய சட்டத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் அப்படின்னு சொல்லுது. உண்மையிலே இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச இருக்கிறோம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்கப்படக்கூடிய அந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாளைய தினம் ஏப்ரல் 4ஆம் தேதி தமிழகத்தினுடைய அனைத்து தலைநகரங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களை வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். தளபதி அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வருகிறது. சரி, இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம்னா என்ன, இந்த சட்ட திருத்தத்தினால் முஸ்லிம்களுக்கு என்ன பாதுகாப்பு, இல்ல உண்மையிலேயே பிஜேபி இது முஸ்லிம்களுடைய நலனுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வருதா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் அப்படின்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வக்ஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது இஸ்லாமியர்கள் இறை பணிக்காக, அதாவது மார்க்க பணிக்காக தங்களுடைய சொத்துக்கள் அல்லது அசையும் அல்லது அசையாத சொத்துக்களை தானமாக கொடுப்பாங்க. இந்த தானமாக கொடுக்கறது தான் வக்ஃப் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ஃப் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ஃப் அப்படிங்கிறது அவங்க எப்படி யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஜமாத் இருக்குன்னா அந்த ஜமாத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்கும், அவர்களிடம் கொடுத்து அதை இறை பணிக்காக பயன்படுத்தி கொள்ள சொல்லுவாங்க. வாரியத்துல அந்த வக்ஃபுக்கு செய்யக்கூடிய சொத்துக்கள் என்னென்ன சொத்துக்கள் இருக்கும் அப்படின்னா, பள்ளிவாசல்கள் இருக்கும், தர்காக்கள் இருக்கும், மையவாடின்னு சொல்லக்கூடிய இறந்தவர்களை அடக்கக்கூடிய ஹபர்சான் இருக்கும், அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் நடைபெறும், மதரசாக்கள் நடைபெறும், அதாவது பொதுக்கல்வி பள்ளிக்கூடமும் நடைபெறும், இஸ்லாமிய மார்க்க கல்வி பயிலக்கூடிய மதரசாக்கள் நடைபெறும், கல்லூரிகள் நடைபெறும், அனாதை இல்லங்கள் நடக்கும். இப்படி இஸ்லாமியர்கள் இறை பணிக்காக, அதாவது தங்களுடைய இருக்கக்கூடிய சொத்துக்களை இந்த விஷயத்துக்காக கொடுத்து அதன் மூலமாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல ஆண்டாண்டு காலமாக முஸ்லிம்கள் இறை பணிக்காக கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்கள், இந்த சொத்துக்களை தான் வக்ஃப் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொத்துக்களை அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜமாத்துகள், சிறிய அமைப்புகள் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது அத்தனையுமே ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்றதுக்கு மாநில அளவுல வக்ஃப் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி தேசிய அளவுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. இது இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கும், இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்கும், அதுல தீர்ப்புகளை கொடுப்பதற்கும், இந்த வக்ஃப் வாரியத்தை மெயின்டைன் பண்றதுக்கு, நிர்வாகம் செய்வதற்கு, இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகங்களை கட்டமைப்பதற்கு, அதற்கு தேர்தல் நடத்துவது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதற்கு இந்த வக்ஃப் வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய, அதாவது சிறுபான்மை நலத்துறையினுடைய கீழ் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இதுல ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த அரசு அதிகாரிகள் முஸ்லிம்களாகவே இருப்பார்கள். இவர்கள் ஈஓவா இருப்பாங்க, சூப்பரண்டாக இருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு ஜோனுக்கு, இப்ப நெல்லை மண்டலம் சொன்னா நெல்லை, கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜோன்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் இவருடைய கட்டுப்பாட்டுல வரும். சோ இப்படி இருக்கக்கூடியதான் வக்ஃப் வாரியம். ஆண்டாண்டு காலமாக பல ஏக்கர் நிலங்கள்
வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலங்கள் இங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. தனியார்கள் அதை ஆக்கிரமித்திருக்கிறார்கள், பெரிய அரசியல்வாதிகள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், பெரிய நிறுவனங்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். பல சொத்துக்கள் அதுக்கான பத்திர பதிவுகள் எல்லாம் இருக்கும். பல சொத்துக்கள் பல வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் செப்பு பட்டயமாக இருக்கும். சோ இப்படி அந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் பராமரிக்கப்படுகிறது. இந்த வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது முகலாயர்களுடைய காலத்துல இப்படி வக்ஃப் வாரியம் எல்லாம் எப்படி எதுவுமே கிடையாது. அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்தந்த லோக்கல் நிர்வாகம் அவர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இறைப்பணிக்காக கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை இந்த லோக்கல்ல இருக்கக்கூடியவர்களே அவர்களுக்குள்ளாவே அதை நிர்வாகம் செய்து வந்தார்கள். அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும் போதுதான் அதுல வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வராங்க. இது ஒரு போர்டுக்கு கீழே வாரியத்திற்கு கீழே வரணும், அப்பதான் இதுல இருக்கக்கூடிய சொத்துக்கள் முறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் ஒரு வாரியம் கொண்டு வருது. அதற்கு பிறகு இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு 1955 நேரு ஆட்சி காலத்துல வக்ஃப் போர்டு ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் போர்டு ஒரு சட்டம் வருது. அதாவது வக்ஃப் போர்டினுடைய இருக்கக்கூடிய அங்க அந்த சொத்துக்களை மேலாண்மை செய்வது, பள்ளிவாசிகளை நிர்வாகம் செய்வது, இதுக்கெல்லாம் சட்டத்தை கொண்டு வராங்க. 1954 வக்ஃப் போர்டு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. 1995 வக்ஃப் போர்டு சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அதற்கு பிறகு கடைசியாக 2013 வக்ஃப் போர்டு சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. 2013 கொண்டு வரப்பட்ட அந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வக்ஃபுக்கு சொந்தமான நிலங்களை யாரும் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டம். இதற்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் திருத்தங்கள் எல்லாமே முழுக்க வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலங்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள். ஆனா இன்றைக்கு பிஜேபி கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் அப்படிங்கிறது முழுக்க முஸ்லிம்களுடைய சொத்துக்களை, அதாவது வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை ஆட்டையை போடுவதற்கும் அதை அரசுடைமை ஆக்குவதற்கும், மற்ற கோவில் சில இடங்கள்ல இது இஸ்லாமியர்களுடைய நிலமா அல்லது இந்துக்களுடைய நிலமான்னு பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள்ல அதை முழுமையாக அரசாங்கத்தினுடைய உதவியோடு கபலீகரம் செய்வதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டு. முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவில் அஞ்சுவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவிலேயே ராணுவத்திற்கு அடுத்தபடியாக ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்களை கொண்டிருக்கக்கூடியது வக்ஃப் வாரியம் தான். கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கருக்கு அதிகமான சொத்துக்கள் இங்க சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா பல கோடி ரூபாய். இது எல்லாமே இஸ்லாமிய முன்னோர்கள் இஸ்லாமிய வள்ளல்கள் மார்க்க பணிக்காக இறைப்பணிக்காக கொடுக்கப்பட்டது இந்த சட்டம். சரி, இந்த சட்டத்துல அப்படி என்னதான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வராங்க, சர்ச்சைக்குரிய சட்டம் அப்படின்னா என்ன சட்ட திருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல இந்த சட்ட திருத்தத்துல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த வக்ஃப் போர்டுக்குன்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும் இல்லையா, அந்த வக்ஃப் போர்டு இருக்கு இல்லையா, இந்த வக்ஃப் போர்டுல உறுப்பினர்கள், வக்ஃப் போர்டு தலைவர்கள் இருப்பாங்க. இதுல யார் இருப்பாங்கன்னா, இந்த ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, மார்க்க அறிஞர்கள் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வக்ஃப் போர்டினுடைய உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே முஸ்லீமாக இருப்பாங்க. இப்போ இந்த சட்ட திருத்தம் என்ன கொண்டு வருது அப்படின்னா, இதுல முஸ்லீம் அல்லாத நபர்களும் இந்த வக்ஃப் போர்டுல உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்க ஏன் வரணும்? இப்ப நீங்க நினைக்கலாம், இல்ல இது ஒரு மத சார்பற்ற நாடு, அதுல யார் அதை நிர்வாகம் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதுல முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்தா மட்டும் இங்க என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கு திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிறது, சபரிமலை தேவசம் போர்டு இருக்கிறது, தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை அமைக்கிறது. இன்னும் சொல்ல போனா பல தனியார், அப்போ ஆதி சங்கர மடம் இருக்கிறது, மதுரை ஆதீனம் இருக்கிறார்கள், இப்படி பல்வேறு ஆன்மீக தலங்கள்லாம் இருக்கிறது. இந்து அறநிலையத்துறையில் இந்து அல்லாத ஒருத்தர் அங்க எந்த பொறுப்புக்கும் வர முடியாது. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுடைய அறங்காவலராக நர்கீஸ் கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நியமனம் செய்யறாங்க அறநிலையத்துறை. உடனே ஹெச் ராஜா ஒரு வீடியோ வெளியிட்டார், ஒரு போஸ்டர் வெளியிட்டார், ஒரு கண்டனத்தை தெரிவித்தார். ஒரு இந்து கோவிலுக்கு எப்படி நர்கீஸ் கான் சொல்லி ஒரு முஸ்லீமை அறங்காவலராக நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கடைசியில பார்த்தா அந்த நர்கீஸ் கான் அவர் ஒரு இந்து, அவருடைய அப்பா ஹிந்து, அவர் பிறக்கும் போது இந்த குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க. நர்கீஸ் கான் சொல்லி ஒரு முஸ்லீம் டாக்டர் தான் அவரை காப்பாத்தினார், தன்னுடைய மகனை காப்பாற்றினார், தாயை மகனை காப்பாற்றிய காரணத்தினால அந்த நன்றி உணர்வோடு அந்த தகப்பனார் அந்த குழந்தைக்கு நர்கீஸ் கான் பேர் வச்சிருக்கிறார். அந்த குழந்தைக்கு அந்த பேர் வச்சிருக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் அந்த பேரோடைய அவர் வந்திருக்கிறாரு. இப்ப அவர் அறங்காவல் இந்து கோவிலுடைய தர்மகர்த்தாவா மாறின உடனே இங்க ஹெச் ராஜா அதை கண்டிக்கிறார். அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானம் போர்டு இருக்கிறது, அந்த திருப்பதி கோவில் இந்த பக்கத்துல பல நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள், கடைகள்லாம் இருக்கு. அங்க ஒரு மும்தாஜ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டலுடைய ஓனர் முஸ்லீம் கிடையாது, ஒரு ஹிந்து தான்.
இருந்தாலும் அங்க மும்தாஜ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. திருப்பதி கோவிலுக்கு வரக்கூடியவருடைய மனம் புண்படும். ஏன்னா மும்தாஜ் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பேர் இருக்கக்கூடிய காரணத்தினால இத்தனை ஆண்டு காலமாக அந்த ஹோட்டல் அங்க இருந்திருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப திடீர்னு அந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. கடைசியில பார்த்து அந்த ஹோட்டல் மூடப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் குளத்தூர்ல ஒரு கல்வி நிறுவனம் இருக்கிறது. இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல அதனுடைய வருமானத்துல இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு ஒரு முஸ்லீம் ஒரு விண்ணப்பம் செய்யறார். அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. அதுல காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்து அல்லாதவர் இந்த நிறுவனத்துல வேலைக்கு வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடுறார். என்ன அப்படின்னா, இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு. இங்க நான் வேலைக்கு அப்ளை பண்றேன், நான் முஸ்லீம் என்ற காரணத்தினால் என்னுடைய வேலையை வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய மனு தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு சொல்லும் போது அங்க அவர் என்ன சொல்றாங்க, நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா, இல்ல தள்ளுபடி செஞ்சது நியாயம்தான். இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களில் இந்து அல்லாதவர்கள் வேலை செய்வதோ அதை நிர்வகிப்பதோ தவறு, அது ஏற்கனவே சட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். ஆனா முஸ்லிம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல பல இடங்கள்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேலை செய்யறது அல்லது அதை நிர்வகிப்பது அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். ஒரு கல்லூரியில ஒரு இந்து அறநிலையத்துறை சார்பில் நடக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு சேர்றதுக்கு கூட இந்து அல்லாத ஒருவர் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் இங்க இருக்கு. இப்ப இது எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இந்துக்களுடைய ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு நான் ஒரு நிர்வாகத்துல என்ன போட்டாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அவர்களுடைய நம்பிக்கையை பத்தி மாற்று கருத்து இருக்கும், எனக்கு அந்த நம்பிக்கையில இஷ்டம் இல்லாமல் இருக்கும், உடன்பாடு இல்லாம இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க ஒரு பிரச்சனை வரக்கூடாது, அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் இங்க வரக்கூடாது அப்படிங்கிறதா சட்டமே. அப்படி இருக்கு. ஏன் மற்றவர்களுடைய மனம் புண்படும், அங்க தேவையில்லாத விஷயங்களை தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த கோவிலுடைய புனிதம் கெட்டுரும் அப்படிங்கிற ஏதோ ஒரு நம்பிக்கை அப்படி இருக்குதுன்னு வைங்களேன். அதை நியாயம்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வக்ஃப் போர்டு சட்டத்துல மட்டும் இந்த வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான நிர்வாகத்தை செய்வதற்கு முஸ்லீம் அல்லாதவர்களை 2 பேரை நியமிக்கலாம்னு சொல்றது எந்த அளவுக்கு அயோக்கியத்தனம். இப்ப இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் யார் வருவா அப்படின்னா, ஹெச் ராஜா மாதிரி, அண்ணாமலை மாதிரி, அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசலை, இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் வாரிய சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்புகள்ல வந்தாங்க அப்படின்னா இந்த நாட்டுல என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த முஸ்லிம்களுடைய வக்ஃப் வாரியத்துக்கு நிர்வாகத்துல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வந்தா இங்க என்ன நடக்கும்? இந்தியாவுல கிட்டத்தட்ட 27% இந்த வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாக சொன்ன 29 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்குது, அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்குன்னு சொன்ன இல்லையா? இது கிட்டத்தட்ட 27% உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே இருக்கு. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் இருக்கு. சோ இந்த பகுதிகளில் யார் ஆட்சி பண்றா அப்படின்னா பிஜேபி தான் ஆட்சி பண்ணுது. குறிப்பாக பல அரசு கட்டிடங்கள், அரசு நிறுவனங்கள் எல்லாமே இந்த வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலங்கள்ல இருக்கு. சோ இதை அபகரிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுதான் சரியான வழி. ஏற்கனவே பாபர் மசூதி நிலம் பிரச்சனை, அதுல கலவரம் செஞ்சு அதுல ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு பல வருடங்கள் அது கோர்ட்ல வழக்கு நடந்துச்சு. கடைசியில முஸ்லிம்களுக்கு அந்த சொத்து கொடுக்காமல் இந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு வேற இடம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அநியாயமான தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் கியான்வாபி பள்ளிவாசல்னு ஒரு கியான்வாபி பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல்ல இதே மாதிரி பிரச்சனை. இப்போ ரெண்டாவது இதுல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான இடம், இப்ப இந்த குறிப்பிட்ட ஒரு இடம் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமா இல்லையா அப்படிங்கிற முடிவு யார் எடுக்கணும் அப்படின்னா மாவட்ட கலெக்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வருது. இதுக்கு முன்னாடி வக்ஃப் வாரியம் எடுக்கும், இது எங்களுடைய நிலம் அப்படின்னு சொன்னா வக்ஃப் வாரியம் அதுல சொந்தம் கொண்டாடும், இல்ல அதுல கூடுதல் குறைவு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீதிமன்றத்துல போவாங்க. இப்போ என்ன அப்படின்னா மாவட்ட கலெக்டருடைய கட்டுப்பாட்டுல வரும். மாவட்ட கலெக்டர் தான் அதுல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. குறிப்பாக இப்போ ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு வைங்களேன். இந்த இடத்த அரசு சொந்தம் கொண்டாடுது, இந்த இடம் அரசுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. இப்போ இதுல தீர்ப்பு வழங்க வேண்டியது யார் அப்படின்னு சொன்னா கலெக்டர். கலெக்டர் தான் சொந்தம் கொண்டாடுற இது அரசுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அந்த கலெக்டரே அதுல தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல வராரு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அதுல அது ஒரு அயோக்கியத்தனமான சட்டம் அப்படின்னு பாருங்க. இன்னும் சொல்ல போனா பல ஊர்கள்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த அரசுக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் மாவட்ட கலெக்டராக இருப்பார்கள். அவர்கள் அரசுக்காக உதவி செய்வார்களா, பணி செய்வார்களா, அல்லது வக்ஃப் வாரியத்திற்காக பணி செய்வார்களா? அப்படி இன்னொரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, இந்த வக்ஃபுக்கு, அதாவது இனியும் வக்ஃப் செய்வாங்க இல்லையா, தானம் கொடுப்பாங்க இல்லையா, அப்படி தானம் கொடுப்பவர்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்று குறைந்த வருஷம் 5 வருடம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அதாவது ஒரு ஹிந்து வக்ஃப் போர்டுக்கு தானம் கொடுத்துடக்கூடிய, ஒரு பள்ளிவாசலுக்கு சொந்தமா என்னப்பா ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு, இந்த பள்ளிவாசல் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது, கொடுக்க முடியாது. இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு சேர், பெஞ்சு இது மாதிரி எந்த சொத்துக்களுமே
வக்ஃபு செய்ய முடியாது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 5 வருடங்கள் பின்பற்றினால் மட்டுமே அவர் கொடுக்க முடியும்னு ஒரு சட்டம். இது எவ்வளவு அயோக்கியத்தனமான சட்டம் பாருங்க. இப்ப இந்தியாவுல இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கும். பல இடங்களில் இந்து வழிபாட்டு தலங்களுக்கு முஸ்லிம்கள் நிலத்தை கொடுக்குறாங்க, முஸ்லிம்கள் நன்கொடை கொடுக்கிறார்கள். பல இடங்களில் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு இந்துக்கள் நன்கொடை கொடுக்கிறார்கள், இந்துக்கள் இடத்தை கொடுக்குறாங்க. இது இந்தியாவுல ஆண்டாண்டு காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு மத நல்லிணக்கம் விஷயம். சோ அதுக்கு ஒட்டுமொத்தமாக ஆப்பு வைக்கக்கூடிய அளவுல கொடுக்கணும் ஒருத்த முடிவு பண்றான், அது அவனுடைய பர்சனல் விஷயம். அவன் முஸ்லீமாக தான் இருக்கணும், அதே 5 வருஷம் அவன் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான ஒரு சட்டம் அப்படிங்கிறத இதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த வக்ஃபு வாரியத்தை ஆடிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான நிலங்கள் அதனுடைய சொத்துக்களை ஆடிட் பண்ணக்கூடிய உரிமை இதனால் வரையிலும் ஒன்றிய மாநில அரசுக்கு தான் இருந்துச்சு. இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்துல அது மாநில அரசுக்கிடம் அந்த எந்த அதிகாரமும் கிடையாது, அது டைரக்டா ஒன்றிய அரசு. ஏற்கனவே இந்தியாவில் பல்வேறு சட்டங்கள் கொண்டு வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசாங்கத்துறை ஒரு பொம்மை மாதிரி நடத்துறாங்க. மாநில அரசுடைய அதிகாரங்கள் அனைத்து விஷயங்களையும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதே தான் இந்த வக்ஃபு போர்டு சட்ட திருத்த மசோதாலையும் கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், அதாவது இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா இந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துல தீர்ப்பு கொடுக்கிறது மாவட்ட நீதிபதி. தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு மாவட்ட நீதிபதி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வக்ஃபு வாரியத்துல உறுப்பினராக அந்த தீர்ப்பாயத்தினுடைய உறுப்பினராக யார் இருப்பாங்கன்னா உள்துறையினுடைய ஒரு இணை செயலாளர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இத சொல்றாங்க. இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்திருக்கிறார், தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு. அதாவது இந்த சட்டத்துல என்ன வருது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சொத்து, இது ஒரு பிரைவேட், இப்ப தனியார் ஒருத்தர் இது எனக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்லி வக்ஃபு போர்டுடைய சொத்தை உரிமை கொண்டாடலாம். ஆனா ஒரு வக்ஃபு போர்டு தன்னுடைய சொத்தை இது எங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சட்டம் தெளிவாக அப்படி சொல்லுது. அப்படியே ஒரு பிரைவேட் ஒரு தனியார் இந்த வக்ஃபு போர்டுக்கு சொந்தமான சொத்தை என்னுடைய சொத்துன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாகி அது தீர்ப்பாயத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னா அங்க மாவட்ட கலெக்டர் முடிவெடுக்கலாம். அதே மாதிரி அந்த தீர்ப்பாயத்தில் இன்னொருத்தர் இருக்கிறார் அப்படின்னா இங்க அரசனுடைய இணை செயலாளர் இருக்கிறார். இப்ப தலைமை அரசனுடைய இணை செயலாளர் இருக்கிறார். இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, முழுக்க முழுக்க முஸ்லிம் சொத்துக்களை ஒரு அரசுடைமையாக்கி அந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட இடம் அரசுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக அரசு இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிடும். இந்த சொல்லிச்சுன்னு சொன்னா அதுல வழக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷம் நடக்கும். இந்த வழக்கு நடைபெறக்கூடிய அத்தனை காலத்திலையும் இந்த சொத்து அத்தனையுமே யாருக்கு சொந்தம் அப்படின்னா அரசுக்கு சொந்தம் அப்படிங்கிறது ஒரு சட்ட திருத்தமாக இருக்கிறது. இதுவும் ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்க்கக்கூடிய சட்ட திருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க, இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய உறுப்பினர்கள்ல பெண்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இது ஏற்கனவே இந்த சட்டம் இருக்கு, பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. எல்லா மாநிலத்திலையும் பெண்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 2 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஃபாத்திமா முசாபர் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும், அதே மாதிரி ஒரு IAS ஆபீசர் ஆசியா மரியம் IAS சொல்லிட்டு அவர்களும் இருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை தான் இதை ஏதோ புதுசா கொண்டு வரது மாதிரி சொல்றாங்க. அடுத்து இன்னொரு இருக்குன்னா இஸ்லாமியர்கள்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வக்ஃபு போர்டு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒன்னாவே இருக்கிறது. இன்றைக்கு இவர்கள் போரா முஸ்லிம்களுக்கு, அதாவது சியா முஸ்லிம்களுக்குன்னு தனியா ஒரு வக்ஃபு போர்டு பிரிக்கணும்னு சொல்லி இருக்கிற வக்ஃபு போர்டை 2ஆக பிரித்து சியா முஸ்லிம்களுக்கு தனியாக ஒரு வக்ஃபு போர்டை உருவாக்குறாங்க. இது மிகப்பெரிய அளவுல கண்டனத்துக்குரியது. ஏன் அப்படின்னா இங்க சியா முஸ்லிம்கள் சன்னி முஸ்லிம்கள் இருந்தா கூட இங்க பெரிய அளவுக்கு பிரிவினை எதுவுமே இல்லை. இந்த இந்து மதத்துல ஜாதி அடிப்படையில இருக்கிறது மாதிரி எல்லாம் இங்க பெரிய அளவுக்கு பிரிவினைகள் இல்ல, முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனா இங்க ஷியா முஸ்லிம் சன்னி முஸ்லிம் அப்படிங்கிறதா சட்டப்படி இங்க ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும். அதன் மூலமாக முஸ்லாமியர்களுக்கிடையே பிரிவினை ஏற்படுத்தி ஒரு பலவீனமான சூழலை உருவாக்குவதற்கு இந்த வக்ஃபு போர்டு சட்ட திருத்த மசோதா மிகப்பெரிய அளவுல உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறதா இங்க பல நபர்களுடைய கண்டனத்திற்கு காரணம். சோ இப்படி பல சட்ட திருத்தங்கள் இருக்கு. இப்ப இந்த சட்ட திருத்தம் வர்றதுக்கு சில பேர் சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த வக்ஃபு வாரிய சட்டம் வரதுக்கு காரணமே வக்ஃபு போர்டு தான். இந்த வக்ஃபு போர்டு யாருடைய நிலத்தை வேணாலும் இது வக்ஃபுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லி அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருச்சியில செந்துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒட்டுமொத்த ஒரு முருகன் கோவிலும் இருக்கு, ஒரு ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கு. அங்க ஒருத்தர் இடத்தை விற்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது பத்திரப்பதிவுக்கு போகும்போது பத்திரப்பதிவு செய்ய முடியல. காரணம் என்ன அப்படின்னா அது வக்ஃபு போர்டுக்கு சொந்தமான இடம்னு சொல்லப்படுது. அப்ப அவங்கள்ட்ட போய் NOC வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளம்புது. இந்த பிரச்சனை கிளம்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னா 2016 தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வருது. அதாவது அரசு நிலம், CMDA, குடிசை மாட்டு வாரியம், அதே மாதிரி வக்ஃபு சொத்துக்கள், இந்த சொத்துக்கள் எல்லாம் விற்க கூடாது அப்படி ஒண்ணு இருக்கு. சோ இப்போ என்னன்னா அந்த குறிப்பிட்ட அந்த சர்வே நம்பர் இருக்கும் இல்லையா, இந்த சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட இந்த எங்கள்கிட்ட
இந்த துறைகள்ல வந்து என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. ஸோ இப்படி ஒரு சட்டத்தினுடைய அடிப்படையில என்ன ஆகுதுன்னா, எல்லா மாவட்டத்தினுடைய பதிவு அலுவலகங்களுக்கும் வக்ஃபு போர்டு சார்பாக ஒரு அறிக்கை போகுது. என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தை முன்னிறுத்தி இந்த சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சில சர்வே நம்பர்கள், இடங்கள் கிடையாது, இந்த சர்வே நம்பர்ல பத்திரப்பதிவு செய்யும் போது எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அறிவிப்பு செய்யறாங்க. அந்த அறிவிப்பினுடைய அடிப்படையில இந்த விஷயம் வருது. சோ இது எதுக்காக அப்படின்னா, பல ஊர்கள்ல முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் பழைய செப்பு பட்டையில் இருக்கும். சர்வே நம்பர் இருக்காது, பெருசா இருக்காது, ஆனா குறிப்பிட்ட இத்தனை ஏக்கர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது வந்து புதிதாக பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சர்வே நம்பரு இதுலெல்லாம் மாற்றம் வரக்கூடிய காரணத்தினால ஒரு முன்னெச்சரிக்கையாக இவங்க இதை செஞ்சிருக்காங்க. அப்படியும் இந்த செந்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்துல இந்த பிரச்சனை வந்த உடனே அங்க ஆர்டிஓ தலையிட்டு, ஆர்டிஓ வக்ஃபு வாரியம் அந்த ஊர் மக்கள் பேசி அதுல ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு ஹச்ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த ஊருக்கு போய் இதை ஒரு பிரச்சனையாக்கி முருகன் கோயில வக்ஃபு போர்டு சொத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்படி யாருமே சொல்லல, ஆனா இவங்களா அந்த பிரச்சனையை கிளப்பி முருகன் கோயில வக்ஃபு போர்டு சொத்துன்னு சொல்லிட்டாங்க, முருகன் கோயில வக்ஃபு போர்டு சொத்துன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சு அது இந்தியா முழுவதும் பரவி அந்த விஷயத்தை முன்னிறுத்தி தான் கிரண் ரிஜிஜு கூட இந்த சட்டத்தை கொண்டு வர. அதாவது அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முழுக்க முழுக்க வக்ஃபு போர்டினுடைய அதிகாரத்தை முடக்கணும், முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக மாறணும். பல ஊர்களில் அவருடைய தொழிலை வந்து நசுக்கிட்டாங்க, அவருடைய வியாபாரங்கள் நசுக்கப்பட்டு விட்டது, அவர்கள் கல்வி மேம்பாடு அடைவதற்கான வழிமுறைகள் அத்தனையுமே ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்குன்னு வக்ஃபு போர்டுக்கான சொத்துக்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வழிபாட்டு உரிமைகளை பேணுறது, கல்வி விஷயங்கள் எல்லாம் அவங்க தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் வந்து நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்தை இரண்டாம் தர குடிமக்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய சொத்துக்களை நாம பறிமுதல் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில ஒரு பாசிச சிந்தனையோடு இந்த பிஜேபி இந்த திட்டத்தை கொண்டு வருகிறது. இதை அனைத்து கட்சிகளும் இந்தியாவில் எதிர்க்கிறார்கள். எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் மாநாட்டில் இதற்கு எதிராக தீர்மானம் போட்டிருந்தார். அதற்கு பிறகு கடந்த பொதுக்குழுவுல கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழுவிலும் அதற்கு எதிராக தீர்மானம் போட்டிருந்தார். இன்றைக்கு இந்த சட்டம் மக்களவையில் நிறைவேற்றிய உடனே நாளைய தினம் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வக்ஃபு போர்டு சட்ட திருத்தத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன, தேவை என்ன அப்படிங்கிறத உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போங்க. நாளை நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து சகோதரர்களும் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பாஜகவினுடைய இந்த பாசிச பிளவுவாத மதவாத அரசியலை நாம் ஒவ்வொருவரும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறத உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.